ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சரி வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஹேருக்கு ரொம்ப ஹெல்த்தியான கருவேப்பிலை சம்மந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த உங்களுடைய ஹேர் ஹெல்த்துக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் டோட்டல் பாடிக்குமே வந்துட்டு நல்ல நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த்தி ரெசிபியாக இது இருக்கும். ஓகே, இப்போது இந்த கருவேப்பிலை சம்மந்திக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னா, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் 3, கொஞ்சம் புளி, பெருங்காயம், அப்புறம் நம்ம ஹீரோ இன்க்ரீடியண்ட்டான கருவேப்பிலை ஒரு கைப்பிடி. ஓகே, ஸோ இப்போது நம்ம பேனை நல்லா சூடு பண்ணிக்கலாம். அதில் ஆயில் விடுங்க. அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு இதை போட்டு நல்லா வறுபடணும். அண்ட் தென் காஞ்ச மிளகாய் போடுங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அட் லாஸ்ட் கொஞ்சம் புளி ஆட் பண்ணுங்கள். புளி ஆட் பண்ண பிறகு கருவேப்பிலை நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும் ஆல்மோஸ்ட். ஸோ நீங்கள் தேங்காய் அதில் போட்டுட்டு கொஞ்சம் பெரட்டுங்க. ஓகே, ரொம்ப ரோஸ்ட் ஆக வேணாம், ஓரளவுக்கு வறுபட்டால் போதும். அட் லாஸ்ட் கடைசியாக நீங்கள் பெருங்காயம், ஓகே, அதை ஆட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவில் எல்ஜி பெருங்காயம் தான் நாங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுவோம், அதை தான் இப்போ நான் போட்டிருக்கேன். ஸோ இதையெல்லாம் எடுத்து ஒரு மிக்சர் ஜார்க்குள்ளே போட்டு ஒரு பல்ஸ் 2 பல்ஸ் கொடுத்து அரைச்சிக்கங்க கொரகொரப்பாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பை எடுத்து போட்டு உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு வேணுமோ அந்தளவுக்கு உப்பு போட்டு தண்ணி விட்டு நல்லா விழுது மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்ம ரெசிபி ரெடி. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, லஞ்சுக்கு தான் இந்த ரெசிபி பண்ணியிருக்கேன். சுட சுட ரைஸு, அது கூட சம்மந்தி சுட்ட அப்பளம். அட் லாஸ்ட் அது கூட நம்ம ஒரு டச்சுக்கு ஒரு ஸ்பூன் நெய் அதை பரப்பி பிசைஞ்சு சம்மந்தியோட கொஞ்சம் அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி என்னோடய சிஸ்டர் வந்திருக்காங்க, அவங்களுக்காக இந்த பியூட்டிஃபுல்லான ரெசிபி இது ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்தியும் கூட. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.